ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரகதீஸ்வர் டெம்பிளை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணது பை த கிரேட் கிங் ராஜராஜ சோழன். இது கடவுள் சிவாவுக்காக அவர் டெடிகேட் பண்ணி கட்டின ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளோட டவரில் ஆல்மோஸ்ட் 66 மீட்டர் ஹைட்டாக கட்டியிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக கிரானைட் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி எந்த ஒரு இடத்துலையுமே எங்கேயுமே நம்மளால் கிரானைட் கற்களை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த கிரானைட் கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்றது யாராலையும் சொல்ல முடியல. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த கோயிலின் கோபுரத்தின் உச்சியில் உள்ள அந்த பர்டிகுலர் டோம் பார்த்திங்கன்னா 80 டன் எடையுள்ளது. மிஷின்ஸ்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வெயிட்டை எப்படி அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கோயிலில் இல்லை சுவர்களில் உள்ள ட்ராயிங்ஸ், அந்த காலத்தில் கடவுளை எப்படி வழிபட்டாங்க, அந்த காலத்தில் இருந்த டான்ஸஸை பற்றி, வாரியர்ஸ், இது எல்லாமே அழகான ஹிஸ்ட்ரியாக அந்த கார்விங்ஸ் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற நந்தி ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோனில் கார்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் ஸ்டோனில் செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே ஜைஜென்டிக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டெம்பிள் இல்லைங்க, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டுன்ற ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம். நீங்கள் தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.